எப்படி நம்ம தலைவன் வந்துட்டான். எப்படி இங்கருந்து போனானோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கமா வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் என்ட்ரி குடுக்க போறார். 2026 ஐபிஎல்ல எம்.எஸ். தோனி வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் விளையாட போறா அப்படிங்கிற புதிய ஒரு அப்டேட் வந்து இப்ப வந்து கிடைச்சிருக்கு. எம்.எஸ். தோனி சும்மா வேற லெவல்ல இன்டென்ட்டோட ஆட போறாரு. ஏன்னா, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து 2026 ஐபிஎல் வந்து விளையாடுவாரா? விளையாட மாட்டாரா? இவருக்கு வந்து ஃபிட்னஸ் லெவல் பிளஸ் வந்து வயசாயிருச்சு அப்டின்ட்டு பல கேள்விகள் வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க எம்.எஸ். தோனி கிட்ட. அதற்கான எல்லா ஒட்டுமொத்த கேள்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பதில் சொல்ற வகையில வந்து பார்த்தீங்கன்னா, சிஓஎஸ் அதாவது சிஎஸ்கேவோட சிஇஓ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதன் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து குடுத்துட்டாரு. சிஎஸ்கேவோட தங்க தலைவன் விளையாடுவார் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காரு. அத பத்தி கொஞ்சம் தெளிவா டீட்டெயிலா பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம தங்க தலைவன் உள்ள என்ட்ரி குடுக்க போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம வீடியோ பாருங்க நண்பர்களே. சிஎஸ்கேவோட தங்க மகன், செல்ல மகன், சிங்கம் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லலாம் எம்.எஸ். தோனி தான். ஏன்னா, அவர சுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎஸ்கேவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படிங்கிறத உறுதியா சொல்லிடலாம். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, 2026 ஐபிஎல் வந்து விளையாடுவாரா? இல்ல வந்து ஓய்வு அறிவிச்சுருவாரா? ஏன்னா, முழங்கால் வலிலாம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, அவரு வந்து விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாரி பல தகவல் வந்து கிடைச்சது. அந்த மாரி பல அப்டேட்டுகளே கிடைச்சது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதன் சிஎஸ்கேவோட சிஇஓ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவான அப்டேட் வந்து குடுத்துருக்காரு. என்ன அப்டின்னா, 2026 ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். தோனி கண்டிப்பா வந்து விளையாடுவாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து தெளிவா வந்து காசி விஸ்வநாதன் வந்து சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லங்க. இவரு ஐபிஎல்ல தான் மறுபடியும் கம்பேக் பண்றாரு அப்டின்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமுக்கே ஒரு கம்பேக் பண்ண போறா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. பிளஸ் ஆனா அது இன்னும் வந்து உறுதியாகலன்னு சொல்லி ஆகணும். 2021ல எப்படி இந்தியன் டீமுக்கு ஒரு மென்டரா வந்து செயல்பட்டாரோ, அதே மாரி 2026 T20 வேர்ல்டு கப் வருதுல்ல, அதுலயும் இந்தியன் டீமுக்கு ஒரு மென்டரா வந்து பார்த்தீங்கன்னா, செயல்பட போவதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா இன்னமும் அது முழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பா அந்த வெளிய வரல. பிசிசியும் எம்.எஸ். தோனியும் ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க. பிளஸ் ஆனா எம்.எஸ். தோனி இதுக்கு வந்து ஒப்புக்கொள்வாரா? ஒப்புக்கொள்ள மாட்டாரா? அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பிளஸ் அவர் வந்து ஒப்புக்கொண்டாருன்னா, 2026 வேர்ல்டு கப்ல ஒரு மென்டரா வந்து எம்.எஸ். தோனி செயல்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. எம்.எஸ். தோனி மறுபடியும் 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் கம்பல்சரி விளையாடுறதுக்கு வாய்ப்பு உறுதி அப்படின்னு தெளிவா சொல்ட்டாங்க. அதனால இந்த வருஷம் ஃபுல்லா விளையாண்டுட்டு தான் ஓய்வு அறிவிப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஐபிஎல் டிராஃபிய வாங்கிட்டு தான் வந்து ஓய்வு அறிவிப்போம்ட்டு ஒரு வெறிகுண்டு வேங்கையாட்டம் வந்து என்ட்ரி குடுக்க போறாருன்னு என்ன பொறுத்தவரைக்கும் நெனைக்கிறேன். உங்களோட கருத்த சொல்லிருங்க. சிஎஸ்கேயோட நெறைய ரசிகர் இருப்பீங்க. மஞ்ச ஜெர்சி போட்ட நெறைய ரசிகர் இருப்பீங்க. பிளஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்த குடுக்குற வகையில வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். தோனி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து விளையாடுறேன். நான் வயசு அதெல்லாம் விட்டுருங்கப்பா. நான் வந்து விளையாடுறப்ப வந்து விளையாட வந்திருக்காரு. 2026 ஐபிஎல் வேற லெவலா இருக்க போது. அத பத்தி எம்.எஸ். தோனியோட இந்த என்ட்ரி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே வாங்க தெளிவா வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தலாம்.